தினமணி நேயர்களுக்கு வணக்கம். திமுக தலைமையிலான அணியில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக தன் அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து ஒவ்வொன்றாக அழைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை விளக்கும் வீடியோவாக இது அமைகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 பொறுத்தளவில் ஒரு 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. திமுக தலைமையிலான ஒரு அணி, அதிமுக தலைமையிலான ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இது 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அணி ஒரு வலுவான அணியாக பார்க்கப்படுகிறது. அதிமுக அணி அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் தனித்து நிற்போம் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர்கள் அதில் ஒரு உறுதி காட்டி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவு ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய வரவு. அந்த கூட்டணி எந்த அளவிற்கு அது பலமாக போகிறது, யார் வரப்போகிறார்கள், வருவாங்களா, இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குது. இதுதான் நிலைமை. ஆனால் திமுக தன்னுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடங்கலை, பேச்சுவார்த்தை குழு அமைக்கலை, எங்களை அழைப்பு வரல, இப்படியெல்லாம் காங்கிரஸ் குற்றம் சாட்டி இருந்த நிலையில் அதற்கான குழு அமைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிவிட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி முதல் கட்சியாக அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்தார்கள். அதற்கப்புறம் மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவர்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார்கள். அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்தது. இவர்களெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்து விட்டு வெளியே வருகின்ற பொழுது தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணினாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி சொல்ல போது கூட ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. இந்த முறை புதிய கட்சிகள் கூட்டணியில் வருவதனால நீங்கள் ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளிலிருந்து கொஞ்சம் குறைத்து கொள்ளணும் என்று திமுக கேட்டுக்கொண்டதுன்னு சொன்னாங்க. மதிமுக பொறுத்தளவில் கடந்த முறையை விட நாங்கள் கூடுதல் தொகுதி கேட்டிருக்கிறோம், ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கிறோம், சொந்த சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்ததையும் அவர்கள் அங்கே நினைவு கூர்ந்தார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்முலா போகிறது, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, சரி என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன ஏது, போன தடவை கொடுத்து வந்த இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை. இதற்கு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் திரு மு க ஸ்டாலினோடு ஒரு சந்திப்பை நடத்துகிறார். அதே போன்று திரு கனிமொழி அவர்களும் இங்கே தேர்தல் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சோடங்கர் அவர்களுக்குரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைகள். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஆட்சியில் பங்கு, அந்த அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லக்கூடிய அந்த முழக்கமெல்லாம் அங்கே நாங்கள் வைக்கல, இது கூட்டணி இடங்கள், இதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தினாங்க. இப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை திமுக விரும்பலை. அந்த விரும்பலைங்கிறது மட்டும் இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள், திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தினார். இந்த ஆட்சியில் பங்கு என்பது அல்லது கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை உடைத்து பேசி முடித்துட்டார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதற்கு முன்பு அந்த குரல்களாக இருந்த திரு மாணிக்கம் தாகூருடைய குரல், அதே போன்று திரு பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த குரல்கள் எல்லாம் அங்கே எடுபடலை அப்படிங்கிறதான் பாருங்கள். எடுபடலை அப்படின்னு சொல்வதை விட அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதெல்லாம் பார்க்கப்பட்டது. அதை நிரூபிக்கும் விதமாக தான் திரு சோடங்கர் ஆகட்டும் அல்லது திரு வேணுகோபால் ஆகட்டும் அது போன்ற எந்த டிமாண்டும் நாங்கள் திமுக வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவோடு பேசுவாங்கன்னா அது பேசுவாங்க, நிச்சயமாக பேசுவாங்க, அதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. ஏன்னா அவர் தான் திரு டி.ஆர். பாலு தலைமையிலான ஒரு குழு. இந்த குழுவில் திரு ஆர்.எஸ். பாரதி, திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திரு ஏ.வே. வேலு, ஆர். ராசா, இது மாதிரி இதில் இடம்பெற்றக்கூடிய இந்த 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேருமே சீனியர் லீடர்ஸ், திமுகவில் மிக முக்கியமான தலைவர்கள். இவங்களோடு சேர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன் சவாலாக இருக்குன்னு சொன்னால், இவர்கள் நீண்டகால அரசியல் பயணம் அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, தன்னிடம் பேச வரக்கூடிய கட்சிகளுக்கு அங்கே எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கு, இது போன்ற விவரங்கள் எல்லாம் அவர் தெள்ள தெளிவாக தெரிந்தவர்கள். திரு கே.என். நேரு அவர்களும் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கிறார். எனவே இந்த சீனியர் லீடர்ஸாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அந்த சீனியர் லீடர்ஸ் இருக்கனால அவர்களுக்கு அந்த வரைபடம் தெரியும். தமிழக வரைபடத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவர், களத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து வைத்தவர்கள். எனவே அவர்களிடம் போய் பேசுறதுங்கிறதே ஒரு சவாலானது. என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாங்க. அப்படின்னா இப்படிமாங்க, அந்த மாதிரியான தலைவர்கள் அவர்கள். எனவே இவர்கள் அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன.
காங்கிரஸ் என்ன டிமாண்ட் வைக்குது, நாம் கேள்விப்படக்கூடிய தகவல்கள், விசாரித்தளவில் வரக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்த முறை 50 இடங்கள், 45லிருந்து 50 இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் டிமாண்ட் வைக்கிறாங்க. தங்களுடைய கோரிக்கையை அங்கே வைக்கிறாங்க. 45லிருந்து 50 இடங்கள் அப்படி சொன்னால், கடந்த முறை 25 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் 18 வெற்றி பெற்றார்கள் 25 இடங்கள்ல. ஸோ 25லிருந்து 50 அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அப்படியே அது 2 மடங்கா இருக்கு. 2 மடங்கா திமுகலேருந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு நிச்சயமா இல்லை. அப்போ 45 வரைக்கும் வருமானம், அதற்கான வாய்ப்பும் குறைவு. ஏற்கனவே சிறிய கட்சிகளிடமே திமுக என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, புதிய கட்சிகள் இங்கே வந்திருக்குங்க, தேமுதிக உள்ள வந்திருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க. மக்கள் நீதி மையம்ங்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து திமுக அணியோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க. இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றா இருக்கிறாங்க. எனவே மக்கள் நீதி மையத்திற்கு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக திமுக அணியில் இப்போ இருக்கிறாங்க. அவர்களுக்கு உரிய, அவர்கள் கேட்க இடமெல்லாம் சொல்றதை விட அவர்களுக்கு ஒரு மதிக்கத்தக்க அளவில் அவங்களுக்கு இடத்த கொடுக்கணும். தேமுதிக அந்த அணியிலிருந்து பிரிஞ்சு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பிரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி உறுதியளிக்கப்பட்டு தான் அங்கே வந்திருக்காங்க. எனவே அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். எனவே புதிதாக வந்தவர்களுக்கு அகாமடேட் பண்ணணும். எனவே நீங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அந்த இடங்களை குறைவாக கேட்கணுங்கிற டிமாண்ட் இருக்கும்போது, காங்கிரஸ் இந்த மாதிரி 45, 50 இப்படிலாம் கேட்கும்போது அவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படுமானா அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக குறைவு தான். ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் என்னன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன, எங்களுடைய நிர்வாகிகள் சொன்ன அந்த அதிகாரத்தில் பங்கிலிருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம். அது எதுவுமே இல்லை. அந்த கோரிக்கையை ஒரு துளி அளவு கூட நான் வைக்கலை. ஆனால் எண்ணிக்கை எங்களுக்கு அதிகமாக வேணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் கட்சியை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. எங்களுடைய நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சில பல்வேறு மாவட்டங்களில் அந்த பிரதிநிதித்துவமே இல்லாத, காங்கிரஸுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 45லேருந்து 50 இடம் கொடுக்கும்போது தான் அதை அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுங்கிற ஒரு கோரிக்கையை அங்கே முன்வைக்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பை பொறுத்தவரை அந்த நம்பருக்குள்ள வருமானம் வராது. அப்போ எந்த நம்பருக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் 30 இடங்களுக்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவே நம்மளா சொல்கிறோம் 25லேருந்து 30 இடங்கள். 25 இடங்கள்ங்கிற ஏற்கனவே இருந்த இதை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் அது கொடுத்துருவாங்க, அதுக்கான ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 30 இடங்கள் வரைக்கும் கொஞ்சம் பேசுகின்ற பொழுது 30 தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர அந்த நம்பருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, இதில் 25லேருந்து குறைச்சிருவாங்களா காங்கிரஸுக்கு, இப்படிலாம் கூட கேள்வி. இந்த முறை விடக்கூடாதுங்க. திமுகவில் சில இணையதளங்களை பார்க்குறாங்க, 25 இடம் கூட காங்கிரஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. அது அவர்கள் அந்த உணர்வு ரீதியாக உணர்வுபூர்வம் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் காங்கிரஸ் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு அப்படின்னு சொல்லுது திமுக அணியில் இடம்பெற வேண்டும், அவர்கள் வெளியில் சென்று விடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். ஏன்னா இந்த தேர்தல் திமுக வென்றே ஆக வேண்டும். இது ஒரு முக்கியமான தேர்தலாக அவர்கள் பார்க்கிறார்கள். புதிய வரவு ஒன்று உள்ளே வருகிறது. அவர்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அடுத்தடுத்து நம்ம திமுகவுடைய தேர்தல் பயணத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படிங்கிறதுனால அதெல்லாம் மனதில் வைத்து தான் தேமுதிக வரை பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தேமுதிக உள்ள வச்சுக்கிறார். குறைந்த வாக்கு இருந்தாலும் கூட அதை விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். எனவே காங்கிரஸ் எக்காரணம் கொண்டும் வெளியேறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல திரு ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். சில நிர்வாகிகளுக்கு மாற்று கருத்து இருக்குது, திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, மூத்த தலைவர்களுக்கெல்லாம் கூட மாற்று கருத்து இருக்குது. திரு மு.க. ஸ்டாலினுக்கு அதில் தெளிவு இருக்குது, காங்கிரஸ் நம்மோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனவே அந்த 25ங்கிறது நிச்சயமாக குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அந்த 25 to 30 அந்த நம்பருக்குள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ காங்கிரஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், 30 இடங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் திருப்தி அடைவதற்கான வாய்ப்பு உள்ளது. அவர்கள் சில நிர்வாகிகள் சொல்லுவது அப்படி தான், எங்களுக்கு கடந்த முறையிலேருந்து 5 இடம் கூடுதலாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்களுக்கு திருப்தி ஆயிடுவோம். ஏன்னா எங்கள் நிர்வாகிகிட்ட பேசுகின்ற பொழுது சென்ற முறை 25 இடம் போட்டிட்டங்க, இந்த முறை நாங்கள் பேசி 30 இடங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்த முடியும். எனவே 30லேருந்து நாங்கள் இறங்க மாட்டோம் என்று அவர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இப்பொழுது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இந்த நேரில் அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே 50 லட்சியத்தோடு இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி 30 நிச்சயமாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள்.
இதில் திமுக என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். இன்னும் இது குறித்து நாம் பல்வேறு விஷயங்களை பேச வேண்டியிருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் தாவேக்காவை நோக்கி செல்வார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினால் எதுவும் நடக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.